வணக்கம். அடுக்கு நந்தியாவட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தின் பாரம்பரிய வீட்டு தோட்டங்களிலும் கோவில் நந்தவனங்களிலும் தவறாமல் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு அற்புதமான மலர்ச்செடி. தூய வெண்மை நிறத்தில் ரோஜா மலரை போன்ற அடுக்கடுக்கான இதழ்களுடன் காட்சியளிக்கும் இந்த மலர் மனதிற்கு அமைதியையும் கண்களுக்கு குளிர்ச்சியையும் தரக்கூடியது. வெறும் அழகு தாவரமாக மட்டும் இல்லாமல் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகையாகவும் இது இருக்குது. அதோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அடுக்கு நந்தியாவட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ரோஸ்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரீப் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. ஒற்றை இதழ் கொண்ட சாதாரண நந்தியாவட்டத்தின் மரபணு மாற்றமடைந்த வடிவம்தான் இந்த அடுக்கு நந்தியாவட்டம். இது பல்லாண்டு வாழக்கூடிய நடுத்தர உயரமாக வளரக்கூடிய ஒரு புதர்ச்செடி. இதன் இலைகள் கரும்பச்சை நிறத்தில் பளபளப்பாகவும் நீள்வட்ட வடிவிலும் ஜோடியாக அமைந்திருக்கும். தண்டையோ அல்லது இலையோ கிள்ளணும் அப்படின்னா பால் மாதிரி வெள்ளை நிற திரவம் வெளிப்படும். தூய வெண்மை நிறத்தில் 5க்கும் மேற்பட்ட இதழ்கள் அடுக்கடுக்காக அமைஞ்சிருக்கும். இந்த பூக்களுக்கு பலத்த நறுமணம் இல்லை அப்படின்னாலும் பார்ப்பதற்கு அரிய அழகை கொண்டவை. சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் நந்தியாவட்டத்தின் இலை, பூ, வேர், தண்டு, பால்னு அனைத்து பாகங்களும் சிறந்த மருந்தாக பயன்படுது. நந்தியாவட்டம் அப்படிங்கிற சொல்லே கண்குளிர்ச்சியோடு தொடர்புடையது. கணினி மற்றும் அலைபேசிகளை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால ஏற்படுற கண் சோர்வை போக்குறதுக்கு இந்த பூக்கள் பெரிதும் உதவி செய்யுது. பொதுவாக அடுக்கு நந்தியாவட்ட பூக்களை சேகரித்து தூய்மையான நீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கணும். மறுநாள் காலையில் அந்த நீரை கொண்டு கண்களை கழுவி வந்தால் கண் எரிச்சல் நீங்கி கண்கள் புத்துணர்ச்சி பெறும். தூய்மையான பருத்தி துணியில் சில பூக்களை வைத்து மூடிய கண்களின் மேல் மெதுவாக ஒத்தடம் கொடுக்கலாம். இது கண் சூட்டை தணிக்கக்கூடியவை. அதே மாதிரி இதன் வேரை தோண்டி எடுத்து நன்றாக சுத்தம் செய்து வாயில் போட்டு மென்னோம் அப்படின்னா இந்த உமிழ் நீரை கொஞ்ச நேரம் வாயில் வச்சிருந்து துப்பினோம்னா ஈறுவீக்கம், சொத்தைப்பல் வலி மற்றும் பல்கூச்சம் போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படும். உடலில் தோன்றும் நச்சுக்கட்டிகள் மற்றும் பருக்கள் மீது இதோட தண்டு பாலை தடவி வர வீக்கம் குறைந்து கட்டிகள் விரைவில் பழுத்து உடையும். அதே மாதிரி ரொம்ப கண் எரிச்சல் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த பூக்களை டைரெக்டாகவே கண்ணில் ஒத்தி வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண் எரிச்சல் குணமாகும். அதிக எரிச்சல் இருக்கிறவங்க நந்தியாவட்டையின் பூக்களை சுத்தம் செஞ்சு சாறு பிழிஞ்சு 2 துளி கண்களில் விடலாம். கண் படலம், மண்டை குத்தல் ஆகியவற்றை இந்த சாறு கட்டுப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி கண்களில் கட்டி இருக்கும்போது இரவு படுக்கும்போது பூக்களை கண்களில் வச்சு கட்டிட்டு மறுநாள் காலை பிரித்தோம் அப்படின்னா கண்கட்டி குணமாகும். கண்கள் குளிர்ச்சி அடையும். கண் நோய் வரவே வராது. கண் பார்வை கூர்மை பெறும். கண்களில் பூ விழுவதை ஆரம்பத்தில் கண்டறிந்தால் நந்தியாவட்டை பூவுடன் கலாப்பூ சேர்த்து நல்லெண்ணெயில் ஊற வச்சு வடிகட்டி அதை பதப்படுத்தி கண்களில் விட்டோம்னா கண்களில் பூ மறையும். சதை வளர்வது கட்டுப்படுத்தும். இது முன்னோர்களின் வைத்தியம். அதே மாதிரி வயிற்றில் பூச்சி தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நந்தியாவட்டை வேறு சிறு துண்டு எடுத்து உரல்ல இடித்து 1 டம்ளர் நீர் விட்டு சேர்த்து கொதிக்க வைத்து அதை பாதியாக வர்ற வரைக்கும் காய்ச்சிட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுப்புழுக்கள் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கிற அழுக்கையும் வெளியேற்றும். நந்தியாவட்டை வேரை காய்ச்சி குடித்தால் கல்லீரல், மண்ணீரல், சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை போன்ற குறைபாடுகள் நீங்கும். அதே மாதிரி வெட்டு காயங்கள் இருக்கிற இடத்துல காயங்கள் ஆறாமல் தண்ணீர் பட்டால் அங்கே சீல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த இடத்துல இலையை உடைச்சு அந்த வடிகிற பாலை புண் இருக்கிற இடத்துல தடவணும் அப்படின்னு சொன்னால் சீல் பிடித்தல் நின்று காயங்களும் குணமாகும். பொதுவாக அழகுக்காக வளர்க்கப்படுற செடிகள் பலவும் இயற்கையாகவே மூலிகை குணங்களை கொண்டிருக்கு. அந்த வகையில் உங்கள் வீட்டு மூலிகை செடியுடன் கண்டிப்பாக நந்தியாவட்டத்தையும் சேர்த்து விடுங்க. இது கண்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாதது. நிச்சயம் பலனுண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.